பக்ருதீன் அண்ணனு கூட பயணித்ததில் முதல் அனுபவம் இதுதான். இந்த இஞ்சி உரிக்கிற செய்முறையை என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. இஞ்சியை அப்படியே கிரைண்டரில் போட்டு குழவுக்கல் இல்லாமல் ஓட விட்டு எடுத்தால் தோலை உராசி அந்த தோலே நம்ம இஞ்சியை பாருங்கள், அப்படியே உடையாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ணன் சொல்கிறத பாருங்கள். பால் மாதிரி ஒரு பிசு மாதிரி இந்த கசப்பு எல்லாமே போயிடும். வெட்டிட்டு மறுபடியும் கழுவுவோம், அந்த கசப்பு போயிடும். அண்ணனுடைய ஜீரக சம்பா அரிசி ஏடி பிஸ்மி கோல்டு ரொம்ப உதிரியாக சூப்பராக சுவையாக இருந்துச்சு, அதிக மனமாக இருந்துச்சு. காய் கொட்டவட்டி காய் அது அவ்வளோ அருமையாக இருக்கும். நாட்டு காய் நமக்கு இப்படி பொடிசாதான் இருக்கும், பொடிசாதான் இருக்கும். இந்த ஜீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு இந்த நாட்டு வெங்காயம் முக்கியமான பங்கு. இந்த வெங்காயத்தினாலேயும் கலர் கிடைக்குது. வீடியோவில் பாருங்கள். இதுதான் டேஸ்டே பிரியாணி.